தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் எனக்கு நெருக்கமான சந்தியாப்பர் பக்தர்களே, மரபட்டி நோக்கி வந்திருக்கக்கூடிய பக்தர்களே, உங்களையெல்லாம் வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நம்முடைய பாதுகாவலருடைய அரும்பெரும் செயல்களுக்காகவும் அவர் இந்த திருச்சபையிலே நமக்கு விட்டு சென்ற விழுமியங்களுக்காகவும் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். தொடர்ந்து அவரை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம், பிரார்த்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வித்தியாசமாக அவர் நமக்கு தென்படுகிறார் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எனவே இந்த நாளிலே அவரை பற்றி நம்முடைய பார்வைகள் விசாலப்படுத்தப்பட்டு அவரில் ஆழமான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ள இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். குறிப்பாக இது புனிதர்கள் நிறைந்த மாதம், அக்டோபர் மாதம். முதல் நாளே குழந்தை திரேசா அம்மாவுடைய திருவிழா கொண்டாடும். நிறையா திருவிழாலாம் வருது. 4ஆம் தேதி அசிசியாருடைய திருவிழாவை கொண்டாடும், பெரிய ஆளுமை. முந்தா நாள் 7ஆம் தேதி ஜெபமாலை மாத திருவிழாவை கொண்டாடுது. இவர்களெல்லாம் இயேசுவுக்கு அடுத்த வளையத்தில் இருந்த நம் புனிதரை போன்ற புனிதர்களுக்கு அடுத்து வந்தவர்கள் தான். எனவே இந்த புனிதர்கள் எல்லாருக்கும் மாதிரியாக இருக்கக்கூடிய முதல் வேத சாட்சி புனித சந்தியாப்பரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் தகுதியற்றவர் என்பதை நினைவு கூர்ந்து இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க இறையருள் வேண்டுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் எல்லா வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இருக்கட்டுமா? இருக்கு சாமி, குளோரியா பாடுவாங்க. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சியை உண்டாகுக, உலகிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக, உலகின்றோம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனை, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யாம் உமது மேலாட்சியாய் உமக்கே நன்றி நன்றி
பிரியமாக இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் நீரு இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே மன்றாட்டை அருள்வி தந்தையின் வலப்பம் வீற்றிருப்பவரே நீரம் நீரு இறங்குவே இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்கள் முதல் மனசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேட்டினை புனித சந்தியாப்பருக்கு அழைத்தீரே. உமது திரு அவையுடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறை வார்த்தைகள் 13 முதல் மற்றும் 4 முதல் 2 வரை. எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். அவரது திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தலை தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்போது நீங்கள் நேர்மையாளர்களுக்கும் கொடியோர்களுக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் உள்ள வேற்றுமைகளை மீண்டும் கண்டுகொள்வீர்கள். இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்டவராகவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டரித்து விடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளின் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி.
ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் எல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். அவர் நீரையடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம், இறை வாக்கு பகுதிகள் 20 தொடங்கி 28 முடிய. பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்க போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ
அவர்களுக்கு அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறு மானிடர் மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நான் என் மனம் தருகின்றேன். சகோதரமே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பணி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவி அருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக்களத்தில் பருகிய புனித சந்தியாபரின் நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்துதரை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு புதுப்புகளை பாடி ஒன்றாக குரல் எழுப்பி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும்
உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பாலசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித சந்தியாகப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல தந்தையாகிய இறைவா, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மது போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருமணம் போல அன்னுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உமக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். பெரிய பதோட சொல்லு. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக பிறந்து இறந்து உயிர்த்து நம்மோடு வாழும் நாம் ஆண்டவர் உயிர்ப்பிற்காக உயிரை கொடுத்த முதல் வேத சாட்சியை நமக்கு மறை சாட்சியாக தந்திருப்பவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை எல்லாம் காத்து நமக்கு நிறை வாழ்வளிப்பதாக. ஆமென். புகழுக்குரிய தூய உயிரை நற்கருணைக்கு எல்லா காலம் ஆராதனையும் புகழும் செய்யும் ஆட்சியும் Thank you.
அனைவரும் அமர்வோம். இறை இயேசுவில் எனக்கு நெருக்கமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இந்த இடத்தில் நான் திருப்பலியை நிறைவேற்றி என்னுடைய முந்தைய நினைவுகளை நினைவுபடுத்தி கொண்டேன். அது ஒரு சிறிய கூட்டமாக இருந்த காரணத்தினாலே அதை மறுபடியும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். எனக்கு இந்த மண்ணிலே காலடி வைத்து 48 வருடங்களாகின்றன. 1978 80 வரை பெஸ்கி கல்லூரியிலே நவதுறவியாக இருந்தபோது சைக்கிளிலே வந்து இங்கு மறைக்கல்வி வகுப்புகள் நடத்திவிட்டு செல்வது வழக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு நான் இந்த பகுதிக்கு வரவே இல்லை. போன ஆண்டு ஒரு இருதய ஆஞ்சியோபிளாஸ்டி நடந்த காரணத்தினாலே பெஸ்கி கல்லூரியிலே நான் ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், சந்தியாவுடைய திருத்தலத்திற்கு சென்று வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நண்பர் ஆடிட்டர் ஐயனார் அவர்களை அழைத்து கொண்டு இங்கு வந்து நோட்டிலே எழுதி வைத்து விட்டு சென்றேன். வருகிறேன், அடுத்த ஆண்டு இதே நாளில் உம்மை மகிமைப்படுத்த என்று சொல்லி சரியான நேரத்தில் நான் வந்தே விட்டேன். பூரண குணமாகி பழைய நிலைக்கு திரும்பி என்னுடைய வேலைகளை அழுத்தமாக செய்வதற்கும் அர்த்தத்தோடு செய்வதற்கும் இந்த சந்தியாப்பர் எனக்கு வழி செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நன்றி சொல்ல வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றும் போது நான் கூட தனியாக வச்சுட்டு போகிறேன் ஃபாதர், எனக்கு நேரம் இல்லை என்று பங்கு தந்தையிடம் சொன்னேன். பங்கு தந்தை சொன்னார், இல்லை இல்லை, சாயந்தரம் வையுங்கள், நீங்கள் தனியாக வைக்க வேண்டாம், உங்களோடு இறை மக்கள் இருப்பார் என்று சொன்னார். கொஞ்சம் இறை மக்கள் இருந்தார், அவர்களோடு தான் திருப்பலியை நிறைவேற்றி சென்றேன். போன பிறகு ஆகஸ்ட் 16க்கு பிறகு ஏப்ரல் 16 அக்டோபர் ஆகிவிட்டது. நல்ல காரியங்கள்லாம் நடந்தன, மளமளவென்று நடந்தன. ஒரு மாபெரும் செயல், பட்டமளிப்பு விழா பல முறை தள்ளி போயும் மிகச்சிறப்பாக நடந்தது. ஐடிஐ மாணவனுடைய தேர்ச்சி விகிதம் உச்சகட்டத்தை தொற்றிருக்கிறது. மாணவனுடைய சேர்க்கை நன்றாக இருக்கிறது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், பங்கு சாமியார் சொன்னாரே ஒரு வியாழக்கிழமை வந்து பூச வைங்கன்னு. நான் என்னுடைய அதிபர்கிட்ட சொன்னேன், இப்படி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு. அவர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும். சரி போயிட்டு வாங்க, வியாழக்கிழமை போயிட்டு வாங்க, நம்ம கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு வாங்க சொன்னார். உடனே பங்கு தந்தையை அணுகி இந்த நாளை உங்களோடு ஆண்டவரோடு இணைந்து திருப்பலி ஆற்றுவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த நம்முடைய பாதுகாவலருக்கு நான் நன்றி கூறி உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு வல்லமை உள்ள பெயர், நான் நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய பெயரும் யாகு என்பது சந்தியாகனுடைய ஒரு பகுதி. என்னுடைய பெயரும் இந்த பெயர் தான். அதனால் எனக்கு நான் எத்தனையோ மாணவர்களை கண்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அந்த மாணவர்கள் வந்து என்னுடைய பெயர் சந்தியாகுன்னு சொல்லும்போது, யாகுன்னு சொல்லும்போது, ஜேம்ஸ்ன்னு சொல்லும்போது நான் ரொம்ப புலங்காக இதை அடைந்தேன். அது வெளியில் காட்டிக்க மாட்டேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் கிறுக்கு பயிலாக இருந்தாலும் கூட சந்தியாகுன்னு பேர் வச்சுருக்கான், ஜேம்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கான், அவனை உதாசீனப்படுத்தக்கூடாது. அவன் நம்முடைய புனிதருடைய வெளிப்பாடாக இங்கே தென்படுகிறான், அப்படி நடத்தி கொள்பவன் நான். அதனால தான் இந்த சந்தியாப்புடைய திருவிழாவிலே, இந்த ஜூலை மாதம் நடக்கிற திருவிழாவிலே சிவகங்கை மறை மாவட்டத்திலே எங்கு நடந்தாலும் நான் சொல்லி வைத்து விடுவேன். ஏதோ ஒரு பங்குக்கு சென்று விடுவேன். அது வேர்க்கோடாக இருக்கலாம், அல்லது சூராணமாக இருக்கலாம், அல்லது தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய பாதிரக்குடியாக இருக்கலாம். இப்படி சந்தியா பிரபலியமாக இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு நான் செல்வது வழக்கம். அதுவும் பற்றார் என்று சொல்லி நான் பணிபுரிந்த பள்ளிகளிலே, நான் தாளாளராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்த பெரிய பெரிய பள்ளிகளில் ஆசிரியர்கள் இருப்பார். ஜேம்ஸு வாத்தியார் இருப்பார், சந்தியாகனு வாத்தியார் இருப்பார். இவங்களெல்லாம் தனியாக ஒரு நாளைக்கு கூப்பிடுவேன். ஐயா, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு,
தப்பு தட்டாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நான் விட்டு வைக்க மாட்டேன். ஆனால் ரொம்ப ஈடுபாடு உண்டு. என்ன செய்யணும்னா, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சந்தியாபுரம் திருவிழாவை முன்னிட்டு குடும்பத்தோடு நம்ம சந்திக்கணும். நான் தலைமை ஏற்று அந்த திருப்பலியை நிறைவேற்றுவேன், ஒரு இடத்துல மீட் பண்ணணும்னு சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி தான் நான் வந்து சந்தியாபுரம் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி கூட எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபாதர் போட்டிருந்தார். என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஜேம்ஸ் சந்தியா என்ற எல்லாருக்குமே அதை போட்டு விட்டேன். அப்படி ஒரு அலாதியான சந்தோஷம் எனக்கு நம்முடைய புனிதரை நினைக்கிற போது வருகிறது. அப்படி ஏன் யாகூர் குறிச்சி ரொம்ப சுருக்கமாக வச்சுருக்காங்கன்னா அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். நான் சிவகங்கை மறை மாவட்டத்திலிருந்து வருகிறேன். முகவை மாவட்டத்திலே, முகவைனாக்க ராமநாதபுரம், அந்த காலத்து முகவை, அதில் சிவகங்கை விருதுநகர்லாம் சேர்ந்தது தான் ராமநாதபுரம், ரொம்ப பெரிய மாவட்டம். அதில் கிழக்கு ராமநாதபுரத்தில் சந்தியாபுரம் பவர்ஃபுல்லான ஆள். அதனால் சந்தியாகுன்னு பேர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க அந்த காலத்து ஆளுங்கள்லாம். எப்படி தலையில் அடித்தது மாதிரி கூப்பிடுறது, டே சந்தியாகு அப்படின்னு கூப்பிட்டா நம்ம புனிதரை தரம் தாழ்த்துறது மாதிரி இருக்கும். அப்படிலாம் சொல்லக்கூடாது, சுருக்கிடுவோம் பேருன்னு தான் யாகுன்னு வச்சாங்க. அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. யாகு, தியாகு, ஷேக்ஸ்பியர் கூட யாகுன்னெலாம் வச்சிருக்கு. இப்போ பெஞ்சமின் நெத்தனியாகு, யார் அது? பெஞ்சமின் நெத்தனியாகு இஸ்ராயல் பிரசிடென்ட், அதிபராக இருக்கிறார். அப்படி யாகுன்றதை அவங்க பொதுவாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வலிமையும் வல்லமையும் வீரமும் ஒருங்கே அமைய பெற்றவர் சந்தியாபுரம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார். சாதாரணமாக யாராவது ஒருத்தரை பற்றி நினச்சோம்னா ரெண்டு விஷயங்களை நினச்சி பார்க்கணும். இது ரொம்ப அறிவுஜீவியாக நான் பேசலை, சாதாரணமான ஒரு பேச்சு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்த நபர்கள், நாம் பங்கு பெற்ற நிகழ்வுகள் அல்லது நாம் நடத்திய நிகழ்வுகளும் நபர்களும் ஒருடைய வாழ்வை வளமிட்டு கொண்டிருக்கிறார். அப்படி நான் அந்த சந்தியாபுரத்துக்கு பார்க்குற போது அவர் சந்தித்த மாபெரும் ஆளுமை இயேசுநாதர். ஒரே ஆளுமை. அங்கே 12 சீடர்கள் இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க எல்லாம் இருக்கட்டும். ஒரே ஆளுமை இயேசுநாதர். அவருடைய நிகழ்வு நற்செய்தியின்படி 4 நிகழ்வு, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். முக்கியமான ரவுண்டில் இருக்கார், ஃபஸ்ட்டு லேயரில். அவர் ரொம்ப சிஎம்க்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் எம்பிக்கு ரொம்ப நெருக்கமானவர், மதர் ஜெனரலுக்கு ரொம்ப நெருக்கமான சிஸ்டர், ஏதாவது பேசிக்கிறாங்க, இப்படி தான் பேசக்கூடிய நெருக்கத்தை பற்றி பேசுகிறேன். அப்படி ஒரு பெரிய நெருக்கத்தை கொண்டிருந்த 3 பேரில் இவர் ஒருத்தர். அதனால் இவருடைய நிகழ்வு அழுத்தமான நிகழ்வாக இருந்திருக்கிறது. இயேசு எங்கெல்லாம் இருந்திருக்கிறாரோ அங்கெல்லாம் இருந்து அதை கண்கூடாக பார்த்திருக்கிறார். அவருடைய திருவிழாவை வாசிக்கிற நற்செய்தியை தான் இன்றைக்கி வாதித்தோம். பல தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதில் ஒரு வித்தியாசமான இறையியலாக்கம் நான் நினச்சி பார்த்தேன். நீ என்ன கேட்குறேன்னு தெரியுதா உனக்கு? என்ன கேட்குற முடியுமா அப்படின்றது எப்படி இயேசு கேட்குறாரு? நான் குடிக்கும் பாத்திரத்தில் உன்னால் குடிக்க முடியுமான்னு கேட்குறாரு. முடியும் அப்படின்றான் 2 பேரும். எதுக்காக அப்படி சொன்னாங்க? முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் முடியும் என்று சொன்னதுக்கு காரணம், நாம் எப்படியாவது இந்த ஆண்டவருடைய வழிமுறையிலே உள்ளே போய் விட வேண்டும் என்று இருக்கார். எப்படியாவது உள்ளே போயிடுறா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வேலை வெட்டிக்கு போனாக்க வேலை கிடைக்கலனாக்க எப்படியாவது உள்ளே போய்க்கோ, அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்ததை இயேசு கண்டுபிடித்தார். பருகுவாயா, பருகலாம் வா அப்படின்னு அவர் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. அந்த சிக்னல் தான் இவருக்கு அந்த 12 பேரில் முதல் ஆளாக வேசாட்சியாக மாறுவதற்கு கிடைத்த ஒரு பெரிய சிக்னல். பருகி விடுகிறேன், நானும் வருகிறேன், நானும் உள்ளே வாரேன், உள்ளே இருந்து வேலை செய்கிறேன் என்று சொல்லி இதை அழுத்தமாக செய்தார். நம்ம தொடர்ந்து புனிதர்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் நான் திருப்பள்ளியில் சொன்ன மாதிரி எல்லா புனிதர்களும், அன்னை மரியாதை விட்டு விடுவோம், எல்லா புனிதர்களும் சூசேப்பர் அண்ணா மரியாளுக்கு வேறு ரேஞ்ச், மொத்தம் எல்லாம் இயேசுவையும் அவருடைய மீட்பு நிகழ்வையும் மையப்படுத்தி வந்தவர்கள். அதை எடுத்து சொன்னது யார்? ஃபர்ஸ்ட் லேயரில் திருத்தூதர்கள், இந்த 12 பேர் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு பின்னாடி தான் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்தார். துறவர சபை வந்துச்சு, ஒவ்வொரு ஏரியாவிலையும் புனிதர்கள் வந்தார். அவங்கெல்லாம் வந்து
இதை நிதர்சனமாக செய்து கொண்டிருக்கிறார். இப்போ போப் பிரான்சிஸ் இருந்தார், 9 வருஷம் இருந்தார். அந்த சின்ன ராயப்பருடைய மனநிலையை பிரதிபலித்து கொடுக்கிறார். நம்முடைய போப் லியோ இருக்கிறார், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துவிடக்கூடாது, அந்த வாழ்வை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரபஞ்சம் இத்தோடு முடிந்து விடுவதில்லை, இது ஒரு தொடர்ச்சியான சூழ்நிலை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்காக புனிதர்கள் தோன்றுகிறார். அப்படி தோன்றியவர் தான் குழந்தை தெரேசம்மா. 1ஆம் தேதி கொண்டாடும் குழந்தை தெரேசம்மாவை பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சந்தியாபுரத்தில் அதை சொல்கிறான்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டேன். சந்தியாபுரம் தான் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அவர்கள் பயன்படுத்தி தான் புனிதர்கள் வந்தார். சின்ன சின்ன விஷயங்களை, சாதாரணமான விஷயங்களை அசாதாரணமாக செய்யணும். சின்னதானே பார்த்துக்கலாம், பெருசாக வரும்னா காத்திருக்கூடாது. சின்ன விஷயங்களை அசாதாரணமாக செய்யணும். லிட்டில் வே, சிறிய வழி என்று சொல்லுவாங்க. அது நமக்கு ரொம்ப வேணும், ரொம்ப வேணும். நான் பெரிய வேலை கிடைச்சா தான் பார்ப்பேன், பெரிய ஆளுகளோடு தான் பேசுவேன், இவ்வளோ பணம் கிடைச்சா தான் அதை செய்வேன், இப்படிலாம் சொல்லக்கூடாது. உள்ளதை கொண்டு நல்லது செய்ய வேண்டும். கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இருப்பதை கொண்டு நல்லதாக வாழ்வதற்கு இந்த குழந்தை தெரேசாம்மாள் ஒரு பெரிய மாடலாக இருக்கிறார். நூற்றுக்கணக்கில் அவருடைய நாமத்தை தாங்கிய துறவற சபைகள் இருக்கின்றன. இந்த வருஷம் அந்த கார்மல் சபைகளுக்கு 100ஆண்டு விழா. கார்மல் சபைகளுக்கு 100ஆண்டு விழா. என்ன அப்படி ஒரு காப்பிகள் அங்கேயே போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு என்னத்தை செஞ்சிட போகிறாங்கன்னு நினைக்கூடாது. அவர்கள் உலகையே உள்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கிளாஸ்டர் ஆர்டர் இருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் ஜெபிக்கிறார். இந்த ஜெபமாலையை விட, இந்த ஜெபத்தை விட வல்லமை மிக்கது எது? இந்த மாதமும் ஜெபமாலை அன்னைக்குரிய மாதம். ஜெபமாலை வல்லமை மிக்கது. நாம் சொல்லுகிற ஜெபங்களிலே நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தியது ஜெபமாலை. எனக்கே நல்ல ஞாபகம் இருக்கு. 60களில் 1960, 66, 65லலாம் நான் ஸ்கூலில் படிக்கிற போது லத்தீன் போகலை. லத்தீனில் பூசை வைக்கிறார் சாமியார். நான் பூசைக்கு உதவி செஞ்சுருக்கேன். அத்தை குயி லத்தீஃபிகாத் யூவன் தூத்துமையாடுவார். அவ்வளோ தமிழில் எழுதி அதுக்கு பதில் குய் பேச்சு சேலும் எத்தேரா என்னடே தெரியாது சொல்லுவோம். அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் ஒன்றும் படிக்காத என்னுடைய பெற்றோருக்கு, என்னுடைய பெற்றோரை போன்றவர்களுக்கு ஆயுதமாக இருந்தது ஜெபமாலை. கர்த்தர் கற்பித்த ஜெபம் கிடையாது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாகன்னு அந்த ஜெபத்தை சொல்லி, அச்சிட்ட செல்வ அடையாளத்தினாலே ஜெபத்தை சொல்லி, பெரியத்தினாலே பூர்ண மரியாதையை வாழுகன்னு சொல்லி அதில் இருந்த மரியாதை இந்த ஜெபமாலையை சொல்லி கொண்டே இருப்பார். பூசை பாட்டுக்கு நடக்கும். சாமியார் பின்பக்கம் திரும்பி பூசை வச்சுக்கிட்டு இருப்பார். அவர் லத்தியில் ஜெபம் சொல்லிகிட்டு இருப்பார். இவங்க பாட்டுக்கு என்ன செய்வாங்க? ஜெபமாலையை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஆண்டவருக்குரிய இடம். இந்த இடத்திலே நான் மாண்போடும் மரியாதையோடும் நடந்து கொள்வதற்கு எனக்கு ஆயுதமாக ஜெபமாலை தான் இருந்தது. எப்போ அவங்க தூங்கிட்டா கூட எந்திரிச்சிருவாங்க. பூசை கொதி செய்கிற பையன் மணி அடிப்பான். எப்போ? எழுந்தேற்ற டைமில். அப்போ சுதாரித்து நான் ஆண்டவரே தேவேனேன்னு தோமையார் சொன்னதை சொல்லுவாங்க. நான்லாம் சொல்லியிருக்கேன். இப்படித்தான் விசுவாசத்தை நாம் வளர்த்திருக்கிறோம். அது அதிகமான பரிமாண வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு காரணம், நாம் நம்முடைய நம்பிக்கையை தொடர்ந்து வளர்த்து கொண்டு வருகிறோம். இன்றோ நேற்றோ இது அழிந்து போவதில்லை. என் கடவுள் வாழ்வோரின் கடவுளே அன்றி இறந்தோரின் கடவுள் இல்லை. Mine is the God of the living and not dead. செத்து போன கடவுளை பற்றி பேசவில்லை, உயிரோடு இருக்கிற கடவுளை பற்றி பேசுகிறேன். உயிரோடு இருக்கிறார். எத்தனை நாளைக்கு இருப்பார்? என்றும் இருப்பார், என்றும் இருப்பார். ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருப்பார். அகரமும் நகரமுமாக இருப்பார். காலங்கள் எல்லாம் அவருடைய. அந்த கடவுளுக்குத்தான் நம்முடைய புனிதர் தன்னுடைய பங்கை சிறப்பாக செய்து முடித்தார். ரத்தம் சிந்தி மறைசாட்சியாகி நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வழியில் 4ஆம் தேதி ஒரு புனிதர், 4ஆம் தேதி ஒரு புனிதர் பிரான்சிஸ் அசிசி. எனக்கு ரொம்ப பேருக்கு தெரியும். நிறையா துறவற சபைக்கு, ஆண்கள் சபை பெண்கள் சபைக்கெல்லாம் பெரிய ஃபவுண்டரே அவர் தான். பெரிய ஃபவுண்டரே அவர் தான்.
இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் ஈக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்? இயற்கை அழிக்கப்படுகிறது, காடுகள் சுரண்டப்படுகின்றன, குவாரிகள் போகின்றன, நீர்நிலைகள் வற்றி போகின்றன, கண்மாய்களை காணாம், ஏரிகளை காணாம் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது எல்லாம் கடவுளுடைய சித்தம் என்று சொல்லி, வான்மலைகளே, பறவைகளே, மிருகங்களே, நீங்கள் எனக்கு சகோதரனாக இருக்கிறீர்கள், சகோதரியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வையத்திலே இறைவனை இயற்கையில் கண்ட ஒரு மாமணி. 1986 நான் லோயலா கல்லூரியில் எம்எஸ்சி படிக்கிற போது நம்முடைய திருத்தந்தை ஜான் பால் II, 2வது அருள் சின்னப்பர் சென்னைக்கு வந்தார். அவருக்கு ஒரு ப்ரோக்ராமு கலைவாணர் அரங்கத்தில் பல்சமய மத தலைவர்களை சந்திக்க வேண்டும். எல்லாம் தவம் கிடக்கிறாங்க பார்க்கறதுக்கு. பௌத்த மதத்திலேருந்து, சீக்கிய மதத்திலேருந்து, இந்து மதத்திலேருந்து பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்திருந்தார். திருத்தந்தை அவர்களோடு 1 மணி நேரம் பேசினார். மையப்பொருள் என்ன தெரியுமா? அசிசியார். அசிசியாரை தான் எடுத்து பேச முடியும், எல்லாருக்கும் எல்லாவுமான. அங்கே இயேசு என்றோ அன்னை மரியாள் என்றோ அவர் பேசவில்லை. அசிசியாரை எடுத்து தன்னுடைய கத்தோலிக்க திருமகனுடைய சித்தாந்தங்களை வெளியே எடுத்து சொன்னார். அந்த அசிசியார் தான் அந்த காலத்து இளைஞர்களை கட்டி போட்டவர். இது என்ன கூட்டம்? காடோ சரணம் இருக்கும். அவர் பிரசங்க வைக்க ஆரம்பிச்சாராக்க மலைகள் பகுதிகளெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும். ரூமெல்லாம் கிடையாது. எங்கேருந்து வந்தாங்க? அவங்களா வராங்க. எங்கள் வாழ்க்கையிலே மாற்ற வேண்டும், இங்கே ஒரு மாமனிதர் வந்திருக்கிறார், நான் அவரை பின்பற்றுவேன்னு சொல்லி சொல்லாமல் வந்து பின்பற்றினார். பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன செய்யறது? கிளாரான ஒரு அம்மா, அவங்க தனியாக ஆரம்பித்தாங்க. அப்படிதான் இன்னைக்கு 500க்கு மேற்பட்ட சபைகள், துறவற சபைகள் இந்த இயேசுவனுடைய மீட்பு நிகழ்ச்சியை பல கோணங்களில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு மாமனிதனைத்தான் நாம் 4ஆம் தேதி கொண்டாடினோம். அவருக்கு எங்கிருந்து வந்தது இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம்? நேரடியாக இயேசுவிடம் வந்தது என்று சொன்னாலும் கூட திருத்தூதர்கள் ஏற்கனவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பூசையில் ஒரு பகுதியில் கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொன்ன உடனே சமாதானத்துக்காக வேண்டிட்டு ஒருவருக்கு ஆண்டவருடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளணும்னு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சமாதானம் சொல்கிறோம். ஒரு அனிச்சை செயலாகவே சொல்கிறோம். எப்படின்றோம் டக்குன்னு முடிஞ்சிருது, முடிச்சு விட்டுறோம். இந்த சமாதானம் ஏன் நீடித்து நிலைக்க மாட்டேங்குது? நீ உலகத்தில் சமாதானமே இல்லையே, அதுக்கு யார் வேண்டது? சும்மா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போடா போதுமா? அது ஒரு உறுத்தலாகவே இருந்தது. இந்த அசிசியாருடைய சீடர்களில் டாப் லைனில் இருந்த ஒரு முக்கியமான சீடருக்கு அது உறுத்தலாகவே இருந்துச்சு. அதனால் ஒரு நாள் அசிசியாரை தனியாக பார்த்து, தந்தையே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்கள் மன்னிப்புன்றீங்க, சமாதானம்ன்றீங்க, என்ன சொல்ல வாரீங்க? அதை எப்படி சொல்கிறீங்க? எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது? சொன்னால் மட்டும் போதுமா? புரியிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள், புரியிற மாதிரி சொல்லுங்கள், எல்லாருக்கும் புரியணும். அப்போ அசிசியா இது நேரம் எடுத்துக்கொண்டு அந்த துறவிக்கு இப்படி பதில் சொன்னார். அந்த பதில் நமக்கும் பதிலாக இருக்க வேண்டும். தம்பி, 3 வகையான சமாதானம் இருக்கு. ஒரு சமாதானம் உன்னோடும் நீ வணங்குகிற கடவுளோடும் உள்ள சமாதானம், கடவுளுக்கும் உனக்கும் உள்ள சமாதானம். கடவுளோடு நீ சமாதானமாக இருக்க வேண்டும். ஐயோ கடவுளே, நீ உருப்பிடுவியா? நீ இப்படி பண்ணிட்டியே, அப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி காசு வெட்டி போடுறது, காரி துப்புறது, நான் கோயிலுக்கே போக மாட்டேன், இந்த பங்குச்சாமியார் எப்போ தொலைஞ்சு போகிறாரோ அப்போ தான் கோயிலுக்கு வருவேன், இப்படிலாம் பேசுகிறவன் இருக்கு. அவன் கடவுளோடு சமாதானம் செய்து கொள்ளவில்லை. இந்த சமாதானத்தை அவர் சொல்கிறார். சொல்லிட்டு உடனே சொல்கிறாரு, ரொம்ப ஈஸி இந்த சமாதானத்தை செய்கிறது. இந்த பங்குச்சாமியார் 5 வருஷம் தான் இருப்பார், சமாதானத்தை ஒத்தி வச்சுருவோம், போனவொன்னே வருவோம், கோயிலுக்கு வருவான்ல. இந்த கடவுள் பார்த்துக்கிட்டா இருக்காரு, நான் சமாதானம் பண்ணலைன்னா கடவுள் பார்த்து என்னை தண்டிக்க போகிறாரா? அது ஈஸிங்க அப்படின்னு அசிசியாரே சொல்கிறார். அது ஈஸி. அதனால தான்
அந்த காலத்தில் கூட கோயில்களில் இந்த சமாதானத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கிராமங்களில் எங்கள் ஊர்களெல்லாம் இப்படிலாம் சேரெல்லாம் போட்டு உட்காந்துருக்க மாட்டோம், தரையில் தான் உட்காந்துருப்போம். பெருசு சிறுசு எல்லாம் தரையில் தான் உட்காந்துருப்போம். அப்போ பூசை ஆரம்பித்து ஒரு 10-20 நிமிஷம் கழித்து எல்லாருமே ஒரு ரவுண்டு இப்படி அபவுட் டன்னில் பார்ப்போம். அவங்களுக்கு பக்கத்தில் இவன் உட்காந்துருக்காங்க. தெரியாத நேரத்தில் ஒரு நம்முடைய முன்விரோத பகையாளி ஒருத்தர் உட்காந்துருந்தான் வச்சுக்க, அவனுக்கா போய் சமாதானம் சொல்கிறது அப்படின்னு ஒரு பொசிஷனை பார்ப்பேன். பார்த்துட்டு அப்படி யாராவது உட்காந்துருந்தா எதிர்ச்சிடுவோம். ஒன்றுக்கு இருக்க போயிட்டு வரது மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்து வெளியே போய் இன்னொரு இடத்துல போய் உட்காந்துடும். இந்த மூதேவிக்கு சமாதானம் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணவங்க தான் ரொம்ப பேர் இருக்கும். கோயிலில் கூட அங்கே உட்காரக்கூடாது, இவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது, இவனுக்காக சமாதானம் சொல்கிறதுன்னு சொல்லி அதான் சொன்னார். ரொம்ப ஈஸி இந்த சமாதானம். ரெண்டாவது சமாதானம் என்னன்னு கேட்டேன். ரெண்டாவது சமாதானம் உனக்கும் உன் அயலானுக்கும் உள்ள சமாதானம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எனக்கும் ஒரே ஒரு சோறு தான் இருக்குது. பொது சோறில் வீடு கட்டியிருக்கேன். அங்கே எதுவும் டொம் டொம்னு குத்திக்கிட்டு இருக்கான். கேட்டாக்கா அப்படி தான் குத்து வேண்டுறான். இவன் இங்கேருந்து குத்துறான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை. வியட்நாம் வீடு மாதிரி ஆகிப்போகுது. ஒருத்தர் பார்க்க முடியாமல் சண்டை உச்சகட்டம் போய் கோர்ட்டு நாட்டுக்கெல்லாம் போகிறவனா இருக்கு. அதனால் அயலானோடு சமாதானம் வைத்துக்கொள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது கூட ஈஸின்ட்டார். நான் செத்தாலும் என் மூஞ்சில் முடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவனா இருக்கேன். நான் செத்தாலும் என் மூஞ்சில் முடிக்கக்கூடாது, செத்தாக்க அவனை பார்க்க விடாத, அவனை தூக்க விடாத அப்படி சொல்லி சாகிறவனா இருக்கான். அதுவும் கொஞ்சம் ஈஸி தான், பண்ணிடலான்ற. கஷ்டமான ஒரு சமாதானம் மூன்றாவது சமாதானம். அந்த சமாதானம் உனக்கும் உன் மனச்சாட்சிக்கும் உள்ள சமாதானம். உனக்கு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கா, அதோட சமாதானம் வச்சுக்க. கஷ்டம் கான்சியன்ஸ், மனச்சாட்சியோடு சமாதானம் வைப்பது தான் கஷ்டமான விஷயம். நேற்று தான் தெரியாமல் அவனை பிடிச்சி கொண்டு போய் கழுத்தறுத்து கொண்டுட்டு வந்துட்டேன், கிணத்துல தள்ளி விட்டு வந்துட்டேன், அவனுக்கு எதிராக ஏதோ செஞ்சுட்டு வந்துட்டேன், தூக்கம் வர மாட்டேங்குதே, தூக்கம் போய் போயிடுச்சேன்றான். மனச்சாட்சி உள்ள கிடந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. அதான் கிறுக்கு பிடிச்சி போகுது. சில பேருக்கு கிறுக்கு பிடிச்சி போகிறதுக்கு காரணம் மனச்சாட்சி ரொம்ப ஒரு மாதிரி கொந்தளிச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஆயிடும். அங்கேயும் கண்ணதாசன் அழகாக சொல்லுவான், உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதனதையோ பேசட்டுமே உன் மனசை பார்த்துக்க, நல்லபடி மனசை பார்த்துக்க. மனசா ரொம்ப முக்கியம். நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும், மனதைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். அசிசியார் அழகாக சொன்னார். மூன்றாவது சமாதானம் உனக்கும் உன் மனச்சாட்சிக்கும் உள்ள சமாதானம். ஆம் இறையேசில் அனுபவிக்கிறவர்களே, இன்று நாட்டு நடப்பிலே உலக அளவிலே சமாதானம் குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த சமாதானத்திற்காகவும் இந்த இங்கே வருகிற போது நாம் வேண்ட வேண்டும். நம்முடைய சொந்தப்பட்ட தனிப்பட்ட கருத்துக்களுக்கு வேண்டினாலும் நம்முடைய புனிதர் எல்லாத்துக்கும் எல்லாவுமாக இருக்கிறார். எனவே நல்ல சமாதானத்துக்காக வேண்டி இந்த மாதம் அன்னை மரியாளுடைய ஜெபமாலை அன்னையுடைய மாதம். எனவே ஜெபமாலை ஆயுதமாக எடுத்து இந்த கருத்துக்களுக்காக நாம் படுக்க போகும் முன்பு ஒரு ஜெபமாலையை சொல்லி முடித்து விட்டு படுக்க ஆண்டவரிடம் வர வேண்டுவோம். இந்த நல்ல கருத்துக்களை மனதில் ஏந்தியவராக இதனை ஏற்று நடத்துவதற்கு நல்ல ஒரு மன தைரியத்தை தர நம்முடைய பாதுகாவலிடம் மன்றாடுவோம். ஆமென். சாட்சி வகிக்கக்கூடிய இறைமக்கள் முன் சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.